நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா, ஆஸ்திரேலியா 4த் டெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்து 4th டே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3rd டே முடிவில் வந்துட்டு இந்திய அணி 358 ரன்களுக்கு 9 விக்கெட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியோட ஒரு அசத்தலான சதம் அது வந்து இந்திய அணி வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு, இந்திய அணி வெற்றி பெறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து மறுபடியும் ஆரம்பித்த இந்திய அணி வந்துட்டு 369 ரன்களுக்கு தன்னோட ஆட்டத்தை வந்து இழந்துட்டாங்க. அடுத்து வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து கிளம்பிறங்கினாங்க. ஆஸ்திரேலிய அணி வந்து ஒரு 200 ரன் ப்ளஸ் ரேலிங்கில் வந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. ஆனால் வந்து அதை வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து தவிடுபடி ஆக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 100 ரன்கள் வந்து அவர் குறைச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து இந்த இன்னிங்ஸில் வந்துட்டு நம்ம வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி இந்திய அணி வந்து ஒரு 350க்கு மேலே டோட்டல் வந்து வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு பிளானோட தான் வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து இறங்கியிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து அந்த பிளான் வந்து ஆரம்பத்திலே வந்துட்டு பும்ரா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் விடாமல் வந்து தடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். 94 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தவிச்சாங்க. அதாவது நம்ம இந்திய அணியோட சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அவர் வந்து தன்னோட 200வது விக்கெட்டை டெஸ்ட்டில் வந்து பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். அதாவது டெஸ்ட்டில் வந்து மிக குறைந்த பந்துகளில் வந்துட்டு 200 விக்கெட்டுகள் எடுத்த 4வது வீரர் அப்படின்ற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கிறாரு. அது போக வந்துட்டு 147 வருட டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட்டில் வந்துட்டு 20 ரன்களுக்கும் குறைவாக வந்து ஒரு ஆவரேஜ் வச்சு, ஸோ 19 சம்திங் அந்த ஆவரேஜில் வச்சு 200 விக்கெட்டுகள் எடுத்த ஒரு முதல் வீரர் அப்படின்ற ஒரு பெருமையும் வந்து பும்ரா படைச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய உலக சாதனை. இந்த மாதிரி உலக சாதனை எந்த ஒரு வீரரும் செய்யலை. பும்ரா தான் முதல் முறையாக செஞ்சுருக்கிறாரு. மேட்ச்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்னா கான்ஸ்டன்ஸ் போல்டான ஒரு மூமெண்ட் தான். ஸோ அவர் வந்து போன மேட்ச்சில் வந்து பும்ரா வந்து 2 6 அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் பண்ண அந்த செலிப்ரேஷன், அவர் பண்ண அந்த கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான மூமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை ரொம்பவே வந்து கொஞ்சம் எரிச்சல் அடைய வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த மேட்ச் வந்து பும்ரா வந்து அவரை வந்து விக்கெட் எடுக்கணும், அதுவும் போல்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பும்ரா வந்து சாம் கன்ஸ்ட்ரக்ஷனை போல்டாக்கி, ஸோ அவர் எப்படி வந்து செலிப்ரேஷன் பண்ணி வந்து அனுப்புகிறாரோ அதே மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் பண்ணி இன்ஸ்டன்ட் ரிவெஞ்ச் எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுல வந்து ஐ எம் யுவர் ஃபாதர் அப்படின்ற மாதிரி வந்து நிரூபிச்சிருக்கிறாரு பும்ரா. ஏன்னா வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலர். இப்போ தான் வந்து சாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆடி இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு இளங்கன்று பயமறியாது அப்படின்ற மாதிரி வந்து ஆடிட்டாரு. அதை வந்து நம்ம சிறப்பாக ஆடி இருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷங்களுக்கு அப்புறம் பும்ராவோட பாலில் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் ஒருத்தர் 6 அடிச்சிருக்காரு அப்படின்றது பெரிய விஷயம் தான். அதுக்கு வந்து நம்ம சாம் கன்ஸ்ட்ரக்ஷனை பாராட்டி ஆகணும். ஆனால் அவர் வந்து பண்ண செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கிட்ட விதம் கொஞ்சம் வந்து அந்த ஒரு இம்மெச்சூரிட்டியை வந்து காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் பண்ண அந்த செலிப்ரேஷன் வந்துட்டு ரொம்பவே வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கோபம் வந்துச்சு. அதுக்கு காரணமும் வந்து விராட் கோலி தான். விராட் கோலி வந்து சாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட பேட்டிங் பண்ணும்போது போய் அடித்து ஒரு ஸ்லெட்ஜிங் பண்ணார். உண்மையிலே வந்து அந்த ஃபீல்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. விராட் கோலி ஏன் அப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியல. நிறைய பேர் வந்து விராட் கோலி பண்ணதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணது வந்து நிறைய பேரை வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக அதோட வந்து தன்னோட பந்தில் வந்து 6 அடித்த ஒரு வீரரை வந்து அடுத்த மேட்ச்சில் நான் போல்டாக்கி காட்டினேன் அப்படின்றத வந்து உணர்த்துற விதமாகவும் பும்ரா வந்து பண்ண அந்த மூமெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. இந்த மேட்ச்சில் வந்து 4 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. ஸோ 94க்கு 6 விக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவிச்சாங்க ஆஸ்திரேலியன் அணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட் கமின்ஸ் அப்புறம் லபுஷேன் இவங்க 2 பேரும் வந்து ஓரளவு நல்லா ஆடி அணியை வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. லபுஷேன் வந்து 50+ வந்து அடித்தார். ஸோ அவரை வந்து எப்படியாவது வந்து அவுட் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருங்க. ஜெய்ஸ்வால் வந்து அவருக்கு ஒரு கேட்சை விட்டுட்டார். அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லபுஷேன் வந்து நல்லாவே ஆடிட்டார். அதாவது சிராஜுக்கு வந்து ஓப்பனிங் ஓவர்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ நியூ பாலில் வந்து ஓவர் கொடுக்காதது அவருக்கு வந்து அவரோட அந்த ஈகோவை வந்து கிளாஷ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனாலே வந்துட்டு சிராஜ் வந்து செமையாக பவுலிங் போட்டு அவரும் வந்து ஒரு 3 விக்கெட்டில் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 8வது விக்கெட்டில் 9வது விக்கெட்டில் அதாவது வந்து இந்தியா வந்து டெய்லண்டர்ஸ் அவுட் ஆகிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க அப்படின்றது வந்து கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது இந்த மேட்சும் தொடருது. போன மேட்ச்சில் அதாவது போன இன்னிங்ஸ்லேயும் வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க் வந்து நல்லா ஆடினார். அதே போல் வந்துட்டு பேட் கமின்ஸும் நல்லா ஆடினார். ஸோ கடைசி விக்கெட்டுகளுமே வந்துட்டு சிறப்பாக ஆடுறாங்க ஆஸ்திரேலியன் அணியில். இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியன் அணிக்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய அணிகள் கிட்ட இந்த டெய்லண்டர்ஸ் அவுட் ஆக்குறதுல கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த சிரமம் வந்து இன்றைக்கும் வந்து தொடர்ந்தது.
ஸோ அதனால வந்துட்டு நேத்தன் லியானும் வந்து ஒரு 40+ வந்து அடிச்சிருக்காரு. அது போக வந்துட்டு போலண்டும் வந்து ஒரு 10 வந்து அடிச்சிருக்காரு. அந்த கடைசி விக்கெட்டே வந்து 50+ பார்ட்னர்ஷிப் வந்து அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ 228 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு டே 4 வந்து ஸ்டம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியன் அணி வந்து 333 ரன்கள் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ 333 ரன்கள் லீடிங். ஸோ நாளைக்கு வந்து இன்னும் ஒரு 10 ரன்கள் வந்து ஆட் ஆகலாம். ஸோ 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆக்கிட்டா ஓகே. இல்லை இன்னும் நாளைக்கும் வந்து ஒரு 30, 40 இல்லை ஒரு 50 அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா இந்திய அணிக்கு வந்து இந்த மேட்சை வின் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். மேபி வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு 10 ரன்னுக்குள்ளே அவங்கள ஆல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்திய அணி வந்து தில்லுக்கு தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து களமிறங்கி ஆடணும். ஏன்னா இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆனாலும் இல்லை தோத்தாலும் WTC ஃபைனலுக்கு வந்து இந்திய அணி தகுதி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் வந்து ட்ராவாகி அடுத்த மேட்ச் வின் பண்ணால் அடுத்து வந்து ஆஸ்திரேலியன் அணி வந்துட்டு ஸ்ரீலங்காவில் போயிட்டு அந்த ஆடுற மேட்சுகளோட ரிசல்ட்டை பொறுத்து நமக்கு ஃபைனல் சான்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து முதல் அணியாக WTC ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்திய அணி குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நாளைக்கு மேட்ச்சில் வந்து வெற்றி பெற்றே ஆகணும். நாளைக்கு மேட்ச்லேயும் வெற்றி பெறணும், அடுத்து ஃபைனல் மேட்ச்லேயும் வந்து வெற்றி பெறணும். அதாவது 5th டெஸ்ட்லேயும் வந்து வெற்றி பெறணும். இந்த 2 டெஸ்ட்டையும் வெற்றி பெற்று ஸோ 3-1 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இந்திய அணி வெற்றி பெற்றால் இந்திய அணி வந்து ஃபைனலுக்கு போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் வந்து இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அப்படின்றத வந்து ரொம்ப கணக்கில் கொள்ளாமல் இந்த சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க யோசிச்சாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து மேட்சை ட்ரா பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இல்லை வந்து நம்ம WTC ஃபைனல் தான் வந்து குவாலிஃபை ஆகணும், அதுதான் முக்கியம், இந்த BGT ட்ராஃபி வின் பண்ணுறது வந்து முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்திய அணி வந்து நாளைக்கு வந்து அதிரடியாக களமிறங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதிரடியாக வந்து ரோஹித் சர்மா வந்து தன்னோட எப்படி வந்து செமிஃபைனலில் வந்து ஒரு T20 மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி வந்து நாளைக்கும் பர்ஃபார்ம் பண்ணி இந்திய அணியை வந்து கொஞ்சம் காக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கும் வந்து அவர் தவறினார் அப்படின்னா 5th டெஸ்ட் தான் வந்து அவருக்கு கடைசி டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் அகர்கரும் வந்து மெல்பர்ன் போயிருக்கிறதாகவும் ரோஹித் சர்மாவோட சேட் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து நிறைய உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து மேபி அதாவது நான் இந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணால் WTC சாம்பியன்ஷிப்புக்கு வந்துட்டு கேப்டனாக ரோஹித் சர்மா தொடர்வார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த சீரீஸை வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கேப்டனை தேடுற ஒரு பணியில் வந்துட்டு இந்திய அணி நிர்வாகம் வந்து களமிறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கேப்டன் யார்? ஆப்வியஸாக வந்து பும்ரா தான். ஏன்னா அதுக்காகவே அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து செமையாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாரு. எனக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கல அப்படின்ற ஒரு கோபம் இல்லாமல் ஸோ தொடர்ந்து தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து இந்திய அணியை வந்து காத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லணும். பும்ரா மட்டும் இல்லை அப்படின்னா இந்திய அணி டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ரொம்பவே தடுமாறும் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. 228 for 9 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 240க்குள்ளே ஆல் அவுட் பண்ணிவிட்டு இந்திய அணி வந்து பேட்டிங் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.